முதலில் மிக அழகாக மனதை கவரக்கூடிய எழில்முகத்தோடு வீற்றுள்ள கங்கை தாயை தரிசிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அப்படியே முன்னேறிச் செல்ல பரமசிவனின் புதல்வர்களான ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகப்பெருமான் இங்கு எழுந்தருளி இருப்பதை காணலாம். கருவறையினுள் சற்று உயரமாக கட்டப்பட்டிருக்கும் இடத்தில் அமர்ந்துள்ளது 5½ அடி உயரம் கொண்ட தேவியின் விக்கிரகம். தன்னையே மறக்கச் செய்யும் அந்த தேவியின் விக்கிரகமானது எல்லோரின் ரட்சணைக்காகவே எழுந்தருளச் செய்யப்பட்டிருக்கிறது. இங்குள்ள இந்த மண்டபமும் அதே சிறப்புடன் கட்டப்பட்டுள்ளது. கருவறை அருகே உற்சவமூர்த்தி சதா சர்வ காலமும் அலங்காரத்துடன் எப்பொழுதும் பூஜைக்கு தயார் நிலையில் உள்ளாள். அவள் எதிரே சக்தி ஸ்வரூபமான அம்மன் வாகனம் சிங்கம் அவள் ரக்ஷணையின் மற்றொரு ரூபமாக நின்று கொண்டிருக்கிறது. கோவில் வளாகத்தின் வலது புறத்தில் சிவனின் அஸ்திரமான திரிசூல தரிசனம். இப்படி எல்லா தெய்வங்களோடும் தேவி கங்கை நமக்கெல்லாம் அருள்மழை பொழிவது மகிழ்ச்சியை பன்மடங்காக்குகிறது. மனதில் உள்ள எல்லா குறைகளையும் உன்முன் வைத்து உன்னையே சரணமடைகிறோம். தாயே, நீயே எங்கள் எல்லோருக்கும் துணை. உன் மனக்கதவை திறந்து நீயே கதி என்று வருகின்ற பக்தர்களை காத்து அபயமளிக்க வேண்டும் அன்னையே. சம்மங்கி, மல்லிகை, ஜாதி, முல்லை ஆகிய மலர்களால் அர்ச்சனை செய்து பக்தி ஸ்ரத்தையோடு அவளை பூஜித்து கனவில் கண்பிடித்தாலும் உன் தரிசன பாக்கியமே போதும் என்று வேண்டிக் கொள்வது பக்தி இல்லாமல் வேறு என்ன? கங்கை தாயானவள் இத்திருத்தலத்தில் பண்டிகை கொண்டாடுவதற்காகவே அவதரித்துள்ளாள். இதற்கு முன்னால் வேறு எங்குமே கண்டும் கேட்டும் இராத சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது இந்த கங்கையம்மன் ஆலயம். கோவிலெங்கும் மலர்கள், சந்தனத்தின் நறுமணம், சத்திர சாமரங்கள், வாத்திய கோஷ்டிகள், மணியோசை, மேளச்சத்தம், நாகஸ்வரம், தீபாராதனை
இப்படியெல்லாம் ஆராதிக்கப்படும் அன்னையை தரிசனம் செய்யும் பக்தர்களின் மனம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியிருந்தது. கங்கை அம்மனை மனதில் ஒருமுறை நினைத்தால் போதும், வாழ்வில் கஷ்டங்களுக்கே இடமிருக்காது என்ற உறுதியான எண்ணம் பக்தர்கள் மனதில் நிறைந்திருந்தது. அதேபோல் இங்கு நடந்தேறிய பூஜை கைங்கரியங்கள் அனைத்துமே அர்ச்சகர்களால் சாஸ்திர சம்பிரதாயப்படி நடத்தப்பட்டன. இந்த ஆராதனையில், இந்த உற்சவ மகோத்சவத்தின் சுப வேளையில் ஆயிரம் பக்த பெருமக்கள் கலந்து கொண்டு சர்வாலங்கிருதலாக காட்சி தருகின்ற தேவி தரிசனம் பெற்று பரவசம் அடைகின்றனர். எத்தனை பூங்கொத்துகள் தேவியை அலங்கரிப்பதற்காகவே செடிகொடிகளில் மலர்ந்து அந்த மலர்கள் யாவும் அம்மன் திருப்பாதங்களை ஸ்பர்சித்த பாக்கியமும் பெற்றன. 84 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம், 27 அடி உயரமான கொடிமரம் போன்றவைகள் அமைக்கப்பட்டு 18 மாதங்களில் நிர்மாணிக்கப்பட்ட இவ்வாலயம் 2007ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி மாக பகுள சஷ்டி திதியன்று கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. கோடி பிரபையைப் போல பிரகாசமாய் காட்சி தரும் கங்கம்மா தேவி தன் பக்தர்கள் யாரையும் என்றைக்குமே கைவிட்டது இல்லை. கங்கையம்மனுக்காகவே மிக மிக விமர்சையாக பிரதி வருடமும் இந்த பவித்திரமான க்ஷேத்திரத்தில் வைஷாக பகுள துவாதசி, திரையோதசி மற்றும் சதுர்தசி திதிகளில் நடைபெறுகிறது. 1928ஆம் ஆண்டு முதல் பிரதி வருடமும் இவ்வாலய திருவிழா மற்றும் பூங்கரக விழா விமர்சையாக நடைபெறுகிறது. கங்கையம்மனின் 3ஆம் நாள் உற்சவத்தின் முதல் நாளன்று தேவிக்கு பாலாபிஷேகம் நடைபெறுகிறது. ஆலயத்தில் கணபதி ஹோமம், மிருத்யஞ்ச ஹோமம் செய்து அது முடிந்த பிறகு கங்கண தாரணம் செய்யப்படுகிறது. கங்கா பூஜைக்காக கலசத்தில் கங்கை நீரை ஆவாகனம் செய்து பிரதிஷ்டித்து பக்தியோடு அர்ச்சனை செய்யப்படுகிறது. இந்த கலசத்தின் முகபாகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு, கழுத்தில் மகேஸ்வரன் மற்றும் நடுவே மாத்ருகேயர்கள் உள்ளதாக ஐதீகம். தேவர்களும் அசுரர்களும் அமுதம் பெற பார்க்கடலை கடைகின்றனர். பகவானும் அமிர்த கலசத்தோடு அவர்கள் முன் பிரத்யக்ஷமாகிறான். அப்படிப்பட்ட இந்த கலசம் இரவாமைக்கு அடையாளமாகும். கங்கா பூஜைக்குப் பிறகு கங்கையம்மன் மற்றும் அவளுடைய அக்கா தங்கையையும் ஆவாகனம் செய்கின்றனர். பின்னர் அவளுக்கு பால், தயிர், நெய், தேன், ஹரித்ரா ஜலம், குங்கும ஜலம் என பல வகையான திரவங்களால் சிறப்பான முறையில் அபிஷேக சேவை நிறைவேற்றி சுத்தோதக ஸ்நானத்திற்குப் பிறகு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்யப்படுகின்றது. உற்சவத்தின் முதல் நாள் பால்குட ஊர்வலம் மற்றும் பாலாபிஷேகம் மிகவும் விசேஷமான முறையில் நடத்தப்பட்டது. ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து பால்குடங்களை சுமந்து வந்த சுமங்கலி பெண்கள் நாகர் ஜடை அலங்காரத்திலிருந்து கங்கையம்மன் சன்னிதானம் நோக்கிச் சென்றனர். பக்தர்கள் அனைவரும் பக்தியோடு ஓம் சக்தி, மகாசக்தி என்று கூறியவாறே மூலதேவிக்கு அர்ச்சனை செய்கின்றனர். திருவிழாவை காண வந்துள்ள பக்தர்கள் அனைவரையும் பார்க்கும்போது அந்த பார்க்கடலை வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறதோ என்ற பாவம் மனதில் எழுகிறது. ஆயிரம் சுமங்கலி பெண்கள் வரிசையாக கலசங்களை சுமந்து வரும் காட்சி, ஆஹா, என்ன ஒரு மறக்க முடியாத தருணம்! கண்ணுக்கெட்டும் தூரம் வரை எங்கு நோக்கினாலும் சுமங்கலி பெண்களே தெரிகின்றனர். இதனை சுமங்கலியரின் திருவிழா, கலசங்களின் பெருவெள்ளம் என்று கூறினாலும் அது மிகையாகாது. எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழ பாலாபிஷேகம் செய்கிறார். பக்தர்களும் தங்கள் கைகளாலேயே பாலாபிஷேகம் செய்கின்றனர். தங்கள் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் அவளிடமே சமர்ப்பணம் செய்து அபிஷேக சேவை நடைபெறுகிறது. குளிர்ந்த பாலால் ஆராதிக்கப்படும் அன்னை இந்த அகிலத்திற்கு நன்மை செய்பவள், பக்தர்களுக்கு அபயமளித்து காக்கிறாள் என்ற எண்ணம் எப்பொழுதுமே எல்லோர் மனதிலும் ஒரு புத்துணர்ச்சி தருகிறது. பாலாபிஷேகம் முடிந்த பிறகு களிமண்ணால் கங்கை தாயின் சிலை தயாரிக்கப்பட்டு அதனுடன் தலைபாகமும் இணைக்கப்படுகிறது.
விழாவின் 2ஆம் நாள் தேவியின் மூலமூர்த்தி மற்றும் கரகத்திற்கு பிராண பிரதிஷ்டை செய்கின்றனர். கரகத்தில் ஆதிசக்தியை ஆவாகனம் செய்து பூஜிக்கின்றனர். 11 கிணறுகளில் இருந்து நீர் கொண்டு வந்து ஒரு கும்பத்தில் நிரப்பி அதனை மலர் மாலைகளால் அலங்கரித்து சுமார் 4 அடி உயரத்துடன் பூங்கரகம் தயாரிக்கப்படுகிறது. கல்பவருஷம் போல கேட்டதை தந்தருளும் தாயே, உன்னை வணங்கினால் வாழ்க்கையில் துன்பம் என்பதே கிடையாது. பூங்கரகமானது மங்கள வாத்தியங்கள் முழங்க திருக்கோவிலுக்கு வருகிறது. பக்தர்கள் பெருவெள்ளத்தின் நடுவே சென்று கொண்டிருக்கும் தேவியின் திருவீதி உலா. உலா வரும் சாலையின் இருபுறங்களிலும் அன்னை கங்கா மாதாவை தரிசனம் செய்வதற்காகவே வரிசையில் எல்லோரும் காத்திருக்கின்றனர். அவள் தரிசன பாக்கியம் ஒருமுறை கிடைத்தால் போதும், இந்த ஜென்ம பாவங்கள் அனைத்தும் பறந்தோடிவிடும் என்று நம்புகின்ற பக்த பெருமக்கள் அவளுடைய புன்முறுவலோடு கூடிய திருமுகத்தை கண்டவுடனேயே பெரும் மகிழ்ச்சியும் பேரானந்தமும் கொள்கின்றனர். ஒருபுறம் மகாசக்தி ஸ்வரூபிணி கங்கா மாதாவுடன் கரகதாரியுடன் பரமேஸ்வரனே நடந்து வருவது போல தோன்றுகிறது. இந்த க்ஷணம், இந்த தருணம், தேவியை தரிசிக்கும் இந்த அற்புத இடம், இவை எல்லாமே நாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம். தேவி தங்கள் வீட்டின் வழியே வரும்போது தங்கள் வீட்டு வாசலில் வண்ண வண்ண கோலமிட்டு ஆடிவா தாயே, அசைந்தாடிவா தாயே, ஆடிக்கொண்டே கேட்கும் வரத்தையும் தந்தருள்வாய் தாயே என்று மனதார வேண்டிக் கொள்கின்றனர் அவளை தரிசிக்கும் பக்த பெருமக்கள். தேவி சுரேஸ்வரி பகவதி கங்கே திரிபுவனதாரணி தரளதரங்கே சங்கரமோலி லகரணி விமலே மமதிராஸ்தும் தவவதி கமலே. பல்வேறு திருநாமங்களால் அவளை போற்றி அவள் கருணைக்கண் தம்மேல் படுவதற்காக மனமாற வேண்டிக் கொள்கின்றனர். கருணையே வடிவான கங்காதேவியின் கண்களை அலங்கரித்து அதனை ஒரு துணியால் கட்டி மறைத்து வைக்கின்றனர். தேவியின் கண்களை மூடியிருந்த துணி விலக்கப்படுகிறது. இப்பொழுது தேவிக்கு மங்களஹாரத்தை காட்டும் நேரம். பகவதியை காண 2 கண்கள் போதாமல் அவளையே மெய்மறந்து தரிசிக்கும் பக்தர்கள் கூட்டம். கற்பூர ஹாரத்தி காட்டப்படுகிறது. நம்முடைய கெட்ட குணங்களை ஞானம் என்னும் அக்னி மூலம் எரிக்கும் போது இறைவனே எல்லாம் என்ற உண்மை நமக்கு புரிகிறது. அகங்காரம், அகம்பாவம் எல்லாம் தவிடுபொடியாகிறது. மங்கள ஹாரத்தியின் ஒளியில் தேவி விக்கிரகம் பிரகாசமாய் காட்சி தருகிறது. பக்தர்களும் கண்மூடி கருணை தேவியை பிரார்த்தித்து தன்னையே மறந்த நிலையில் உள்ளனர். பரஞ்சோதி ஸ்வரூபமான கங்கை தாய் நாம் எல்லோருக்கும் ஜெகத் ஜோதியாய் காட்சி தருகிறாள். வெகு தூரத்திலிருந்து, வேறு மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் தேவிக்காக தேங்காய் பழங்கள் எடுத்து வந்து அவள் முன் சமர்ப்பிக்கின்றனர். நேயர்களே, நாம் இப்பொழுது திருவிழாவின் 3ஆம் நாள் பிரம்மாண்டமான வைபவத்தை காண காத்திருக்கிறோம். சர்வாபிஷ்ட தேவிக்கு சர்வாலங்கார சேவை. அவள் திருமேனியை அலங்கரிக்கும் ஆபரணங்கள் அனைத்தும் அவள் அழகிற்கு அழகு சேர்க்கின்றன. தேவியின் அலங்காரத்திற்கு பிறகு மங்களஹாரத்தி சேவை. முத்து, ரத்தினம், தங்கம், வெள்ளி, மரகதம், மாணிக்கம், வஜ்ர வைடூரியம் இவை எல்லாவற்றையும் விட அந்த தேவி மிக மிக பிரகாசமாக காட்சி தருகிறாள். ஆபரணங்களால் தேவியின் அழகு கூடியுள்ளது என்று கூறுவதை விட தேவியால் அந்த ஆபரணங்களுக்கு அழகும் மெருகும் கூடியுள்ளது என்று கூறலாம். அவளுக்கு சூட்டப்பட்டுள்ள அந்த பூமாலைகள் தேவியின் கழுத்தில் ஒய்யாரமாய் காட்சி தர, உன்னை அலங்கரிப்பதற்காகவே பூத்த நாங்கள் என்ன பாக்கியம் செய்துள்ளோம் தாயே என்று கூறுவதைப் போல் தோன்றுகிறது. திருத்தேரோட்டம் நடைபெறும் சமயம் நம் எல்லோருக்கும் நன்மைகள் பல தந்தருளும் சுப சந்தர்ப்பம். பக்தி,
கொண்டாட்டம், கோலாகலம், ஆரவாரம், மகிழ்ச்சி என பல வகையான எண்ணங்கள் நிறைந்த வண்ணமயமான சூழ்நிலை. இத்திருவிழா மெய்சிலிர்க்க வைக்கும் பக்தி பெருவிழா. கல்யாண் நகரின் மத்திய பகுதியில் நடைபெறுகின்ற ஓர் அரிய விழா. எல்லோரும் ஒன்று கூடி மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதுதான் இந்த கங்கையம்மன் திருவிழா. அழகாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் கங்கையம்மன் கம்பீரமாக எழுந்தருளியிருக்கிறாள். நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்மழை பொழிகிறாள். வீரகாசே நடனம், பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம், புலியாட்டம், சண்டை வாத்தியங்கள், அப்பப்பா, ஒன்றா இரண்டா, தேவியின் ஊர்வலத்தில் இவை அனைத்தும் நம்மை மகிழ்விக்கவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. ஆலயத்தின் வெளிப்புறத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அன்னை கங்கையம்மனை அழைத்து வருகின்றனர். கருவறையில் பக்தர்கள் சமர்ப்பித்த நவரத்தினங்கள் பதித்த வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு விசேஷமாக காட்சி தருகிறாள். திருவிழாவின் இறுதிக் கட்டம் நாம் பார்ப்பதுதான் பேட்டை கரகம். கங்கையம்மனின் இந்த விழாவினை காண மல்லேஸ்வரம் நோக்கி வாருங்கள். அம்பிகையின் அருள் மழையில் நேரிடையாக மகிழ்ந்திடுங்கள்.